Kia ora, vanakkam. Okay, I'm just going to try something today. Um, just give me a moment. It's from the Big Boss season 7 order review, and I am going to do it live because காலையிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5 hours ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் 12 o'clockலேருந்து I'm not able to do it, so I thought I'll just go live and share my views with all of you, right? Let me just quickly have a look. Yep. So, இது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டே 6ஓட ரிவ்யூ. ஓகே, சீசன் 7 தமிழ் நிகழ்ச்சியின் அக்டோபர் 6ஆம் தேதி வெளிவந்த நிகழ்ச்சியோட விமர்சனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாய் விமலா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் ஐம் நாட் பீன் ஏபிள் டு அப்லோட் மை வீடியோ, ஸோ அதனால் ஐவ் கம் லைவ். I've tried multiple platforms. In short, I'll try பண்ணிட்டேன், iPadலேருந்து ட்ரை பண்ணிட்டேன், I do not know. So I thought I'll just come live, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதி வந்து நடந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சின்ன விமர்சனம். அகெயின் இது அந்த கொடுக்கப்பட்ட அந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை வச்சு நான் உங்களுக்கு வந்து என்னோட அபிப்பிராயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இட் இஸ் ஜஸ்ட் my perception of things, right? Okay. Now, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடங்குறது அனன்யா அண்ட் விஷ்ணு வெளியில் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் விஷ்ணு இஸ் மேக்கிங் attempt to get to know அனன்யா. உங்களுக்கு வந்து are you attached, are you single அப்படின்ற கேள்விகள், ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பற்றி கொஞ்சம் கேள்விகள் போகுது. அண்ட் hi to all, thanks for joining me on this live session. So அனன்யா அண்ட் விஷ்ணு வந்து பேசுகிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து 7 வருஷமாக சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு அனன்யா சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் யூ வாண்ட் இன் யூர் பார்ட்னர்ன்ற மாதிரி விஷ்ணு கேட்குறாரு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் இஸ் ஹி ட்ரைங் டு புட் இன் அன் அப்ளிகேஷன் அப்படின்னு. பட் பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தட் செஷன் அவர் வந்து சொல்கிறாரு லெட்ஸ் பி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விஷ்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா thank you Vimala for saying that Yugi is playing well. Fingers crossed, he continues to do that. Right. Now, நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஒரு பக்கம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது கூலோட சேர்ந்து புரளி பேசுகிறது, அந்த காசிப் செஷன் வச்சுக்கிறது, யாராவது கேள்வி கேட்டால் கோவமாக பேசுகிறது, அவங்களுக்கு வந்து பதில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இவரே கத்தி பேசுகிறது, இதெல்லாம் மாயோட இன்சிடென்ட் அண்ட் ஆல் ஆஃப் தேட்டில் வந்து நம்ம பார்த்துட்டோம். பட் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து அவரோட இன்னொரு சைட் பார்க்குறோம். ஹீ இஸ் ரீச்சிங் அவுட் டு அனன்யா அண்ட் ஐ தாட் தட் வாஸ் அ குட் ஜெஸ்டர், ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா வினுஷா வந்து அனன்யா அண்ட் நிக்சனோட உட்காந்து வெளியில் அந்த சின்ன வீட்டோட வாசலில் அவங்க உட்காந்து வந்து விசித்ரா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா விசித்ரா வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன நீங்களாம் இவ்வளோ நேரம் மேக்கப் போடுறீங்கன்னு. கடைசியில் அவங்களே வந்து நிறைய நேரம் மேக்கப் போட்டதாக அவங்க வந்து சொல்கிறாங்க வினுஷா. அப்புறம் அனன்யா வந்து சொல்கிறாங்க என்னை வந்து கட்டி பிடிச்சலாம் பேசினாங்க, அது வந்து கேமராக்காக செய்யப்பட்டது போல் எனக்கு தோணுச்சு அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேலே வந்து நம்பிக்கை இல்லாத போது ஈவன் இஃப் யூ ஷோ ஜெனுவின் லவ், வி டு நாட் நோ வெதர் இட்ஸ் ஜெனுவின் கேர் ஃபார் த கேர்ள், அதில் கட்டி பிடிச்சாங்களா என்னன்னு. பட் அவங்க வந்து செய்யும் எல்லா விஷயமும் வந்து கேள்வி கேட்கும்படியான ஒரு விஷயமாக அமையுது, ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா காதல் கிரிக்கெட்டு பாட்டு போடுறாங்க, எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இது வந்து ஏற்கனவே வந்து பூரணி வந்து க்ரியேட்டிவ் டீம் கிட்ட வந்து கேமராவில் கேட்டிருப்பாங்க இந்த பாட்டு போடுங்க, அதே மாதிரி பாட்டு போடுறாங்க, ஃபுல் சாங் போட்டாங்க, டான்ஸ் ஆடினாங்க, இதெல்லாம் லைஃப்பில் வந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ saw the snippet ஆஃப் இட், ரைட்? நான் கட் பண்ணால் இந்த சீன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சீன்ஸ். பவா வராரு, விசித்ராட்ட வந்து காஃபி கேட்குறாரு. அந்த கட்டத்தில் வந்து விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, காஃபிலாம் கிடையாதுங்க, டீ மட்டும்தான் இருக்குது, பால் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து காஃபி வேறு குடிச்சிக்கிறீங்க, அப்புறம் வந்து டீ வேறு குடிச்சிக்கிறீங்க அப்படின்றது வந்து விசித்ரா சொல்கிறாங்க. ஐ ரிமெம்பர் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்பே பார்த்தீங்கன்னா வாஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் குரூப். படிப்பு முடிச்ச உடனே அந்த வேலைக்கு தான் போனேன். அதில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஏர்லைன்ஸ், ரைட்? எவ்ரி டைம் கெட்ஸ் நாமினேட்டட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளைட் சர்வீசஸ். அவங்களோட பாலிசி என்னென்னா, த கஸ்டமர் கேன் ஆஸ்க் த மோஸ்ட் பிசார் திங்ஸ் பட் யூ கேன் நாட் சே நோ டு தம். யூ பை யுவர் செல்ஃப் டைம். எப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா உடனே நோன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு நோன்றதா அன்சென்டாக இருந்தால் கூட இருங்க நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேலிக்கு போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஒரு 2-3 seconds தென் யூ கம் பேக் அண்ட் யூ டெல் தம் அண்ட் தென் தி வில் திங்க் அட்லீஸ்ட் தேவ் ட்ரைட், ரைட்? ஏதோ முயற்சியாச்சும் பண்ணியிருக்காங்களே, இதுதான் கான்செப்ட். அப்போ பவா கேட்கும்போது அவங்க வந்து சொன்ன விதம், அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இல்லை இந்த மாதிரி பால் கம்மியாக இருக்குது, அதனால் எல்லாருக்கும் டீ போடுறோம், டீ ட்ரிங்கர்ஸ்ன்றதுனால எல்லாருக்கும் டீ போடுறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். அவங்களோட டோன் வந்து இட் வாஸ் a little condescending, ரைட்? ஸோ பவா வந்து கட் பண்ணால் வெளியில் போகிறாரு, யுகி அண்ட் பிரதீப் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போய் பவா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி காஃபி கேட்டேன்,
அவர் வந்து அதாவது காஃபி கேட்டேன் அந்த அம்மா வந்து முடியாதுன்ட்டாங்க அப்படின்னு. உடனே வந்து பிரதீப் என்ன சொல்கிறாரு, பிரதீப் ஐடலைசஸ் பவா, கரெக்ட்? ஸோ பிரதீப் என்ன பண்ணுறாருன்னா இமீடியட்லி அப்படியா நீங்கள் வாங்க நான் வாங்கி கொடுக்கட்டா அப்படின்றார். அண்ட் யுகி அங்கே என்ட்ராப் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, யுகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லைங்க, இல்லைன்னா இல்லை தான், அது வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, பால் கம்மியாக இருக்குது, வேணும்னா நான் உங்களுக்கு பிளாக் காஃபி போட்டு தரேன். So that's a compromise, right? I can't reach you there, but I reach you somewhere here. அப்படின்றது இந்த compromise, and the way he said it, the communication is very very important. வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், கணவர் மனைவி அந்த மாதிரி இல்லை வந்து உங்கள் கலீக்ஸாக இருக்கட்டும், the communication is very very important. அங்கே வந்து விசித்ரா ஃபெயில்ஸ் அண்ட் அதனால் அது ஸ்னோபால் ஆகுது. இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்னோபால் ஆகுன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு டஸ் another thing that's really nice. ஸோ நம்ம வந்து விஷ்ணுவோட அவ்வளோ ஏற்புடையதில்லாத ஒரு பகுதி ஒரு சாயலை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து the more acceptable tones are coming out, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து மாயா கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. மாயாக்கும் கூலுக்கும் ஏற்படும் சண்டைக்கு இடையில இவர் மூக்க நுழைச்சி இவர் வந்து கொஞ்சம் சத்தமாக எல்லாம் பேசிடுவார். அந்த வார்த்தைகள் எல்லாம் விட்ட பிறகு அவர் வந்து இப்போ வந்து சாரி கேட்குறாரு, which is good. மன்னிப்பு கேட்பதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ட் இத்தனை நாள் கழித்து அவர் சொல்கிறாருன்னா அவர் அதை உள்வாங்கி அதை ப்ரொசஸ் பண்ணி ஓகே ஹேவ் ஐ டன் ரைட், ஹேவ் ஐ டன் ராங் அப்படின்ற யோசனை இருக்குதுல்ல, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி டே ஐ ட்ரை டு டூ சம் சோல் சர்ச்சிங். இது இப்படி நடந்திருக்கேன், இதில் நான் வேறு மாதிரி எப்படி பண்ணலான்னு. திஸ் ரிஃப்ளெக்டிங் பீங் ரிஃப்ளெக்சிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்போ தான் நம்ம வந்து நம்மளே மேம்படுத்த முடியும். நம்ம செய்கிறது தான் சரி அப்படின்னு பவா மாதிரி இருந்தோன்னா இது என்னுடைய இயல்பு, நான் இப்படி தான், கடவுள் வந்தாலும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தா ஒன்று வேலைக்கு 8 சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற கதை நான் ஏற்கனவே இது ஒரு செஷனில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மாயா ஆல்சோ சேஸ் ஓகே இது forgiven அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா சின்ன ஒரு பிட் பட் வாஸ் a positive one, right? அப்புறம் கன்ஃபெஷன் ரூமில் நம்ம பவா ஐயா உள்ள வராரு. Okay, I'll tell you why I am a little disappointed with பவாயா. அவர் வந்து சொல்கிறது ஒன்று, செயலில் காட்டுறது ஒன்று வேறு. ஸோ அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்குறாங்க பசங்க and all that, but அவர் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எச்சில் துப்புறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாருக்கிட்டையும் சிடுசிடுன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் என்னோட இயல்பு இது தான், கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. யா, தேங்க்யூ பரத்குமார். a lot of people எனக்கு மெசேஜ் பண்ணி எப்போ ஒரு ரிவ்யூ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. but my system was just not cooperating, so I decided to come live, right? சரி, அப்போது பவா வந்து கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா விசித்ராவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவங்க வந்து இப்படி டாமினேட் பண்ணுறாங்க, பசங்களுக்கு இப்படி செய்கிறாங்க, பசங்களுக்காக இப்படி அப்படி பண்ணுறாங்க, பசங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது, பசங்க பேச முடியாது, பசங்க சமைக்க முடியாது. நான் லிசன், நீங்கள் கன்ஃபெஷன் ரூமில் போயிருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்க ஆதகம் என்ன? ஸோ வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ஹீஸ் யூஸிங் அதர் பீப்புள் டு ஃப்ரண்ட் ஹிஸ் பெட்டர், ரைட்? இது என்னுடைய மனசில் உள்ள ஆதங்கம். இந்த ஆதங்கத்தை வந்து நான் வெளிப்படைய நான் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட பேரெல்லாம் எடுத்து அவர் வந்து அதை முன்னிலைப்படுத்தி அவர் என்னமோ இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனால் பசங்களுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஐ தாட் அது ஏற்புடையதில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்கள், பசங்க அவங்க பேசிப்பாங்க, யூனோ. ஸோ தேங்க்யூ தியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். So Bava again fails to, he disappoints me again, once again, right? Yugi Ami, thank you. Right, so அப்புறம் அது நடக்குது. இது கொஞ்சம் லாங்காக போகும், so just bear with me, quite a few things to talk about, right? அப்புறம் வந்து டாஸ்க் ஆரம்பிக்குது. டாஸ்க் ஆரம்பித்தா என்ன நடக்குதுன்னா அவங்க என்னென்னா இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாஸ்க். இந்த வீட்டில் வந்து இவ்வளோ நாள் நடந்ததை பற்றி பேசணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது எப்படி இன்னும் மேம்படுத்தலாம், திங்க் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் பிக் பாஸ். பட் அஃப்கோர்ஸ் த பிக் பாஸ் டீம் ஹேஸ் காட் ஹிடன் அஜெண்டா, ரைட்? ஸோ 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈச் டீம், அதாவது பிக் பாஸ் டீமில் இருந்து 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் சின்ன வீட்டில் இருந்து 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேணும்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் யூ கோ பை த டெமோக்ராட்டிக் மேனர், vote பண்ணுறாங்க and all that. ஃபைனலி வந்து மணி, விஷ்ணு அண்ட் ஐ திங்க் கூல், இவங்க 3 பேரும் அந்த சைட்லேருந்தும், இந்த சைடில் வந்து நிக்சன், அனன்யா அண்ட் யுகேந்திரன் வந்து பேசுகிறதா முடிவு பண்ணியாச்சு. இப்போ மாற்றி மாற்றி பேசணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பிரதீப் பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நாமினேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வெளியிலலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் வந்து
என்ன என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நாமினேஷன்லாம் நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு. ஆனா பிக் பாஸோட வாய்ஸ் வந்து சொல்லும் என்னன்னா, இல்ல இந்த தடவ ரூல்ஸ மாத்திட்டோம். நீங்க நாமினேஷன்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்வாங்க. ரைட்? ஸோ அப்ப பிரதீப் இஸ் லைக் சேஃப்ன்ற மாதிரி. அப்புறம் விஷ்ணு வராரு. விஷ்ணு வந்து என்ன செய்றாருன்னா, விஷ்ணு இஸ் நாட் விஷ்ணு சாரி விஜய். விஜய் வராரு. ஸோ மணி, விஜய் அண்ட் கூல் பேசுகிறாங்க. ஸோ விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஹவுஸ். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரதீப் வந்து நடந்து போகும்போது அவர் காலணி கையில் வச்சுருந்தாரு. அதை என்னை தாண்டி போகும்போது அவரோட காலணி என்னோட முட்டிக்காலில் பட்டுருச்சு. அதை பட்ட உடனே வந்து அவர் எனக்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து இந்த சபையில் அவர் எடுக்கிறாரு. மன்னிப்பு, நன்றி, இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ஐ அக்ரி. Thank yous, please and all of that are very very important terminologies. நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம பயன்படுத்தணும். ரைட்? ஸோ அது வந்து சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ இடிச்சிட்டு போயிட்ட, அதே மாதிரி நானும் வந்து ஓகே ஐ எம் கோயிங் டு லூஸ் மை பேட்ரி as well. I'm going to lose my battery as well. So let me just bring down the brightness of my screen. Okay, I've got 20%. Let me try to do this. Let me try to do this within battery die ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து விஜய் கம்யூனிகேட் பண்ணுறது, நானாக வந்து தற்செயலில் உன்னை அப்படி டமால் நீ இடிப்ப, மூக்குலேருந்து ரத்தம் வரும், மூக்கு உடஞ்சிரும், நீ வெளியே போனால் என்னோட ஆளுங்க உன்னை குத்திடுவாங்க, வெட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீஸ் த்ரெட்டனிங். நான் அந்த ஹீஸ் ட்ரைங் டு த்ரெட்டன் பிரதீப். பட் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நீங்கள் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தானே. ரைட்? யூ ஆர் டெல்லிங் தட் ஐ காட் ஸோ மச் சப்போர்ட், ஐ கேன் டூ எனி திங் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு. விச் இஸ் ராங். இதை வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிக்கிறாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் விஜயும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. தட் இஸ் ஆல்சோ குட். ஓகே, நான் பண்ண தவிர உணர்ந்துட்டேன். நான் பேசினது வந்து உங்களுக்கு வந்து பேசினது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மன்னிப்பு அப்படின்றத விட நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரைட்? சரி, அப்போ இங்கே பேசின பிறகு அங்கே வந்து அந்த சைட்லேருந்து அனன்யா பேசுகிறாங்க. விசித்ரா வந்து கொஞ்சம் வந்து பர்சனல் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. என்னோட டேட்டூ பற்றிலாம் பேசுனாங்க. அதெல்லாம் வந்து வேண்டாம். அப்புறம் வந்து கிச்சனில் நம்மளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த டேட்டூ பற்றி எல்லாம் பேசும்போது அனன்யா பேசும்போது விசித்ரா வந்து ஷீ ரோல்ஸ் ஹர் ஐஸ். இஸ் லைக் ஓ மை காட் வாட் ஆர் யூ ஈவன் டாக்கிங் அபவுட்ன்ற மாதிரி விசித்ரா ரோல்ஸ் ஹர் ஐஸ். ரைட்? ஐ தாட் தட் வாஸ் நாட் அப்ரோப்ரியேட். ரைட்? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பேசிட்டு போகிறாருல, இந்த மாதிரி மூக்கை உடச்சிருவேன், கத்தி வெளியில் ஆளுங்க இருக்காங்க ஒன்று குத்திடுவாங்க அப்படிலாம் பேசும்போது விஷ்ணுவோட இன்னொரு பக்கம் இன்னொரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி கொஸ்டின்ஸ் ஹிம். ஹி சேஸ் நீ பண்ணுறது தப்பு, நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் எடுக்குது. நீ இடிச்சா நீ வந்து மூக்கு உடச்சிருவியா, அப்போ நீ என்ன மூக்கு உடச்சிப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த விதண்டாவாதம் அது போயிட்டே இருக்குது. ரைட்? அண்ட் தென் அந்த இடத்துல வந்து பவா வந்து சே ஸ்டாப், விஜய் பாரு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சு இது வந்து சரியாக தவறான யோசின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து சாரி கேட்குறாரு. இதுக்கிடையில் ஜோவிகா வந்து பிரமாதமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வயலன்ஸ் டசன்ட் பிகெட் வயலன்ஸ், ரைட்? பிகெட்ஸ் வயலன்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து பிரதீப் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் எல்லாரையும் சாவடிச்சிருவேன் சொல்கிறேன். வாட் ஹிஸ் ட்ரைங் டு சே இஸ் எல்லாரும் சாவடிச்சு எல்லாரும் லூஸ் பண்ண வச்சிருவேன், நான் தான் வின் பண்ணுவேன்றதை வந்து இப்படி பேசுவார். ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன், கம்மிங் பேக் டு கம்யூனிகேஷன், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறது வந்து தப்பு, அது வயலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அது வயலண்ட்டான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது ஜோவிகா கேட்பாங்க, அது வந்து நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க விஜய், அப்போ நீங்கள் வந்து வயலண்ட்டாக தானே பதில் பேசுகிறீங்க, ஸோ அப்போ இதுவும் வயலன்ஸ் தானே அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ் வித் ஜோவிகா, த வே ஷி ஆர்டிகுலேட்ஸ் தாட்ஸ், வெரி மெச்சுவர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ரைட்? நேற்றோட எபிசோட் நான் வந்து லைவ் பார்க்கும்போது ஐ கால்ட் அப் வனிதா. சரி வனிதா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யூவ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் வித் யோர் டாட்டர் அப்படின்னு வனிதாட்ட சொன்னேன். என்னம்மா வளர்த்துருக்கடி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஜோவிகா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் யூனோ அப்படின்னு ஐ டோல் வனிதா. கமிங் பேக் டு தி ஸ்டோரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது நடக்குது. அண்ட் தென் விஜய் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. அப்புறம் இந்த தரப்புக்கு வருது, நீங்கள் உங்கள் ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கலான்னு சொல்லும்போது ஜோவிகா சொல்கிறாங்க, நான் அனன்யா சொன்னதுக்கு ஆமோதிக்கிறேன். ஷி செகண்ட்ஸ் தாட்ஸ். ரைட்? இது மாதிரி பர்சனலாக பேச வேண்டாம், நம்ம போடுற மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு எடுகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பர்சனலாக பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. இந்த சைடு இது முடிச்சோடனே நிக்சனுக்கு போகுது. நிக்சனும் சொல்கிறாரு, நீங்களாம் வந்து அந்த சைடில் பிக் பாஸில் உள்ளவங்கலாம் வந்து யூ மஸ்ட் ஹேவ் அ கான்சென்சஸ், என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு கோலஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷனாக நீங்கள் வந்து ஒரு கான்சென்சஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம இந்த சைடில் சமைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இல்லை எல்லாரும் ஒருத்தராக வந்து ஒன்று கேட்டுட்ருக்கீங்க. இன்னொன்று அங்கே ஒரு சின்ன அரசல் புரசலாம் பிக் பாஸ் வீட்டில் வந்து கேப்டன் நீ என்ன இதெல்லாம் கேட்கவே இல்லையே, என்ன நீ சொல்கிற கேட்டு தான் செய்கிறோன்ற மாதிரி
அது வந்து தனியாக போயிட்டுருக்குது, ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்சன் சொல்கிறாரு இந்த மாதிரி விச்சு வந்து இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்கிறாரு, நிக்சன் அங்கே சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் இதுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசும்போது மாயா, நான் ஏற்கனவே வந்து ஐ திங்க் எபிசோட் 1 எபிசோட் 2 நான் சொன்னேன், ஷீஸ் லெவல் ஹெடட் பர்சன், நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னேன். மாயா வந்து வாட் ஷி டஸ் இஸ் வெரி வெரி டிஸ்ட்ராக்டிங். அவங்க விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, ஒருத்தவங்க முன்னாடி ஜம்ப் பண்ணி கை தட்டி ஆரவாரம் பண்ணுறது, இசி ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்தலாங்க. பட் அதுக்கு இடம் பொருள் ஏவல்னு இருக்குது. இது விவாதம் வந்து அவ்வளோ சூடாக போயிட்டு இருக்கும்போது யூ ஜஸ்ட் ஃபைட்டிங் தி அதர் பர்சன், ரைட். விசில் அடிக்கிறது, கத்துறது, இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவ் இட் கோஸ் பேக் டு இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு 1 ஹவரில் காட்டப்படாத ஒரு விஷயம் என்னென்னா யுகேந்திரன் பேசுவார். இது சீசனாக நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. யுகேந்திரன் வந்து சொல்லி கொடுப்பாரு, அதாவது நீங்கள் டாய்லெட் போனீங்கன்னா அந்த டாய்லெட் சீட்டை தூக்கி பாருங்க, அப்புறம் வந்து பிடே ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிடுங்க, குளிச்சுட்டு வரும்போது முடி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வீசிடுங்க, இல்லைன்னா டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். போன சீசனில் வந்து இதே மாதிரி கதையை பிரியங்கா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சீசனும் இந்த மாதிரி வந்து எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. வாய் இஸ் இஸ் ஹேப்பனிங்? இவங்கெல்லாம் படித்த பசங்க, இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் ட்ராவல் பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் அப்படி நல்லா பண்ணும்போது ஒரு டாய்லெட் ஹைஜீன் எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது? வாய் இஸ் திஸ் டாபிக் இன் எவ்ரி சீசன்? அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது, யூனோ. ஸோ தட் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மூணு பக்கமும் மூணு பேர் பேசிட்டாங்க, கூலம் பேசிடுவார். அது வந்து உங்களுக்கு 1 hour நிகழ்ச்சியில் காட்டலை. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ரா சேஸ் ஐ வாண்ட் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு she starts justifying herself. Right, when she starts justifying herself, முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து she talks about generation gap. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்குலாம் புரியாது நம்ம ஜெனரேஷன் வேறேன்னு. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா காலத்துக்கும் உங்கள் காலத்துக்கும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவங்க ஜெனரேஷன் வேறு, எங்கள் ஜெனரேஷன் வேறுன்னு. தாத்தா பாட்டிக்கும் பேத்தி பேரனுக்கும் அதுவும் ஜெனரேஷன் கேப் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they call it the generation gap, right? Jovika is very rude. I felt so disrespectful. I'll come to that, right? Dia, I have got an opinion for that. அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஜெனரேஷன் கேப்பை பற்றி விசித்ரா வந்து ரொம்ப அழகாக ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஷீ சேஸ் எனக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம படிக்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து அது வந்து இதில் உள்ளது தான். விசித்ரா இஸ் கரெக்ட் அப்படின்னு நிர்மலா சொல்கிறீங்க. யா ஃபைன், லெட் மீ ஜஸ்ட் ஃபினிஷ் மை ரிவ்யூ. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க புத்தகத்தில் படிக்கிறது ஓரளவு தான், ஆனால் நமக்கு வந்து அனுபவம்ன்றது வந்து அதை விட. ஸோ எஜுகேஷன் ஒன்று, விஸ்டம் ஒன்று, நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அவங்க வந்து நான் இத்தனை பேருக்கு சமைச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த அனுபவத்தை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதை நான் வந்து சொல்லிக் கொடுக்க வரும்போது நீங்கள் ஏன் வந்து அதை தப்பான கோணத்தில் பார்க்குறீங்க? இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் எங்களோட ஜெனரேஷன் உள்ளவங்க என்ன சொன்னாலும் அது அறிவுரை மாதிரி உங்களுக்குலாம் சவுண்ட் பண்ணுது. இந்த மாதிரி அவங்களோட வாதத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஆல் குட். எங்கே பிரச்சனை நடக்குதுன்னா அவங்களோட தொனி, அவங்க பயன்படுத்தும் வார்த்தைகள், ஓகேயா, அவங்க வந்து அந்த அடக்குமுறைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போயிடுது. இவங்க வந்து சரமாதிரியாக அவங்கள டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பேசுகிறீங்க, நான் வந்து டாக்டராக லாயராக அப்படிலாம் சொல்லும்போது இந்த பொண்ணு ஜோவிகா வந்து கையை தூக்குறான். ஓகே, ஷி டசன்ட் இன்டரப்ட். கேப் கிடச்சோன்னு உடனே உள்ளே புந்து பேசல, கையை தூக்குறான். அண்ட் விசித்ரா ஹூ இஸ் அவங்க வயசில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பாருங்கள், ஸோ இந்த ஹோல் ஹவுஸ் இஸ் அகெயின்ஸ்ட் விசித்ரா now, ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு கல்லில் தடக்கி கீழே விழுறோம், ஓரளவுக்கு வலிக்கும். இந்த சோஃபாலேருந்து நம்ம வந்து கீழே குதிச்சு நமக்கு அடிப்படுதுன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியாக வலிக்கும். இந்த ஹைட்லேருந்து விழுந்தீங்கன்னா இன்னும் ஹாயாக இருக்கும். ஒரு மாடி கட்டிடத்துலேருந்து நீங்கள் விழுந்தீங்கன்னா அதோட டேமேஜ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விசித்ரா அண்ட் ஆல் ஹேவ் பீன் தேர், ரைட்? இந்த பினக்கிள் ஹிட் பண்ணவங்க, அவங்களுக்கு இது வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியான வலியை ஏற்படுத்தும் இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே என்னை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அது இன்னும் அதிகமான வலியை ஏற்படுத்தும். ஸோ அந்த வலியை அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ டிஸ்பிளேசிங் her பெயின், ரைட்? ஸோ இந்த பொண்ணு கையை தூக்குறா. அவங்க வந்து உடனே என்ன சொல்கிறாங்கன்னா she says, you know, கையை இறக்க சொல்லுங்க, ஐ எம் டாக்கிங், எவ்ரிபடி லிசன், நான் பேசணும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே. பவா டஸ் தி சேம் திங், ரைட்? நான் பேசினா, நான் கதை சொன்னால் நீங்கள் எல்லாரும் கேட்கணும், இல்லைன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த டோன் ஆஃப் த அரகன்ஸ் ஓ த டோன் ஆஃப் ஐ எம் இன் சார்ஜ், I am there and you are here அப்படின்ற அந்த அடக்குமுறை வந்து வெளிப்படுது.
ஸோ அந்த பொண்ணு கையை இறக்கினா தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க விசித்ரா. அண்ட் ஐ தாட், ஓ மை காட், நோ, லெட்ஸ் நாட் கெட் தேர், யூனோ, அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லைன்னு. அண்ட் இந்த பொண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோவிகா இஸ் சம் ஒன் யூ கேன் நாட் இன்ஃப்ளூயன்ஸர். அந்த மேக்கப் துடைக்கிற விஷயத்தில் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்ட பிறகும், அண்ட் தென் when she realizes இந்த காரணத்துக்காக நீங்கள் துடைக்கிறீங்கன்னா, ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் இட். நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கிங்க, ஐ எம் நாட் கோயிங் டு ரிமூவ் மை மேக்கப்னு சொன்ன பொண்ணு. ஸோ ஷீ நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ், ரைட்? இங்கே வந்து அந்த கையை தூக்குறது, அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க கையை இருக்குன்னு. இந்த பொண்ணு யோசிக்கிறா, and you know what she says? This is not my battle. I have got better things to say. I'm not going to bite the bait அப்படின்னு சொல்லிட்டு கையை இருக்கிறா. அதுக்கு வந்து ஒரு பெருந்தன்மை வேணும், அதுக்கு ஓரளவு மெச்சுவாரிட்டி வேணும். சரி அவங்க பேசட்டும், என்னோட வாதத்தை நான் பிறகு எடுத்து வைக்கிறேன்றது, ரைட்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் போத் Vichu and Jovi's point. Yeah, I will slowly read the comments and then I'll respond to your comments, right? Trying to make it succinct so I don't have to, my battery is dying, அதுதான் விஷயம். காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த கான்டென்ட் ஏற்றுறதுக்கு. ஓகே, ஸோ அங்கே தான் வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ ஜோவிகா, ஐ மீன் விசித்ரா வந்து அவ்வளோதான் பேசுகிறாங்க. இவங்களை பேச விடாமல் பண்ணும்போது யுகேந்திரன் உள்ள நுழைஞ்சு என்ன சொல்கிறாருன்னா, இதுதாங்க டாமினேஷன், இதுதாங்க டாமினேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது. யாரையும் பேச விடாமல் நீங்களே பேசுகிறீங்களா, அதுதான் டாமினேஷன். ஒன்று தட் ட்ரிகர்ஸ், ரைட்? நான் விசித்ரா இஸ்னா யுகேந்திரன், யூ கோயிங் டு கெட் இட் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆகுது. ஷீ டாக்ஸ் அபவுட் எக் கறி, அந்த பையன் எப்படி தப்பாக பேசினா, அகெயின் ஷி கோஸ் பேக் டு நிக்சன் தப்பாக பேசினாலும் அந்த பையன் பின்னாடி இருந்து இல்லை அப்படிலாம் பேசலன்ற மாதிரி கை காட்டுவான், ரைட்? And then ஜோவிகாவோட படிப்பை பற்றி பேசுகிறாங்க. Okay, and then Jovika talks about education, right? யுகேந்திரனை வந்து அப்புறம் அவங்க மாட்டி விடுவாங்க. எப்படி மாட்டி விடுவாங்கன்னா, இந்த யுகி வந்து டாமினேஷன் சொல்லிட்டாங்களே, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் எல்லாரும் என்கிட்ட தான் வந்து பேசுகிறீங்க, அவர்கிட்ட நீங்கள் இப்படி பேசுவீங்களா, பவா கிட்ட போய் பேசுவீங்களா? யுகேந்திரன் கூட வந்து சொல்கிறாரு, ஆனால் பவா வந்து அளவுக்கு அவர் கொடுக்கப்படுற அளவை விட இன்னும் ஜாஸ்தியாக சாப்பிட்றாரு, ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து காஃபி டீ எல்லாம் குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், ரைட்? ஐம் ஜஸ்ட் பேரஃப்ரைசிங் இட். ஸோ அவர் வந்து இன்னும் ஜாஸ்தியாலாம் சாப்பிட்றாரு, ஆனால் அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு, என்கிட்ட தான் சொல்கிறாரு, நான் தான் அவருக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்றத வந்து அவங்க வந்து அங்கே சொல்கிறாங்க. ஸோ ஷீ டெல்ஸ் ஆன் யுகி, ரைட்? யுகி அங்கே வந்து சில நேரங்களில் ஒருத்தவங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் சொல்லுவோம்ல, அங்கே வந்து அது அவருக்கு பாதகமாக அமையுது. யுகேந்திரன் முகமே மாறுது. அண்ட் ஐ குட் ரெசனேட், ஐ நோ ஹிம், ஐ பின் மேரிட் டு ஹிம் ஃபார் 24 years, ஸோ ஐ குட் ஃபீல் ஹிம். ஸோ உடனே அவருக்கு வந்து மாட்டி விடுறாரு. ஸோ இவர் வந்து கையை இப்படி கட்டிட்டு இப்படியே உட்காந்துருக்காரு, ரைட்? ஸோ அங்கே அது நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோவிகாவோட எஜுகேஷன் பற்றி பேசுகிறேன். Now, this is an important thing. I hope I have got time. My battery is still green. Okay. படிப்புன்றது வந்து I am going to take the viewpoint that education is really, really important. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜோவிகான்றவங்க வந்து வனிதாவோட டாட்டர், அவங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்குது. நாட் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் பிகாஸ் யூ சம்ஒன்ஸ் டாட்டர் டசன்ட் மீன் யூ கெட் இட் ஈஸியர், ரைட்? What I'm saying is that வனிதாவோட டாட்டர் அப்படின்னு சொல்லும்போது, வனிதா gives the daughter 100% support and she's able to provide that support, right? அந்த சப்போர்ட் கொடுக்க முடியுது. எத்தனை பேரால் அந்த சப்போர்ட் கொடுக்க முடியும்? அதாவது இல்லை பரவாயில்ல, உன்னோட ஃப்யூச்சர் நான் பார்த்துக்கிறேன், நீ யூ கேன் கோ பர்சூ யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்றது. நிறைய நேரங்களில் வந்து படிக்கும் மாணவர்கள் அவங்க வந்து படித்து அவங்க வந்து ஒரு வேலையை பார்த்து குடும்பத்துக்கும் உதவி பண்ணுன்ற ஒரு நிலைமை தான் நிறைய நேரங்களில் இருக்குது. நம்ம படிக்கிறத பார்த்தாலே சில நேரங்களில் நானே சொல்லுவேன், education is no more education. Education is about how would you be more employable in future. அதுதான் education-ஆக இப்போ இருக்குது. But in the education is very, very important because we are global citizens. நான் சிங்கப்பூரில் பிறந்தனால I'm a Singaporean, ரைட்? நீங்கள் பார்க்குறவங்க, நீங்கள் இந்தியாவில் பிறந்தீங்கன்னா நீங்கள் இந்தியன், மலேசியாவில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மலேசியன். ஆனால் இப்போ நான் வந்து இந்தியாவில் பிறந்தேன்னா I become so, the geography doesn't define me, but it's my nationality, right? இப்போ நான் குளோபல் சிட்டிசன் போது நான் என்ன ஆகுதுன்னா, நான் எந்த நாட்டில் வேணாலும் நான் போய் வாழலாம். எனக்கு படிப்புன்னு இருந்தால் எனக்கு வந்து விசாலாம் ப்ராப்ளம் கிடையாது. என்னை வந்து வெத்தலை பாக்கு வச்சு வரவழைக்கிற மாதிரி, ஐம் ஜஸ்ட் எக்ஸாஜரேட்டிங் டு டிரைவ் அ பாயிண்ட், ரைட்? அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுது. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ படிப்புன்றது வந்து இந்த பேசிக் படிப்புன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் யுவர் ஃபால் பேக் குஷன். இட் குஷன்ஸ் யூ, ரைட்? இட்ஸ் யுவர் பிளான் பி இஃப் யூ ஹேவ் காட் அதர் திங்ஸ். படிப்பு வராத பசங்களை வந்து எஸ் டோன்ட் ஃபார்ஸ் எம். எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்கள் குழந்தைங்க தான் முக்கியம். அந்த படிப்பு வந்து இது மட்டும்தான் எஜுகேஷன் கிடையாது. நிறைய படித்த முட்டாள்களும் இருக்காங்க, படிக்காத மேதைகளும் இருக்கிறாங்க. ஸோ ஏட்டு சுரக்காய் மீண்டும் சொல்கிற கறிக்கு உதவாது. படித்தது வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுதான் இந்த பொண்ணு சொல்கிறா, ஜோவிகா சொல்கிறா. என்னால் வந்து டயர் மாற்ற முடியும், என்னால் நட்டு போல்ட்லேருந்து எல்லாமே பண்ண முடியும், எனக்கு நாலேஜ் இருக்குது, என்னால் இப்படி நின்று தெளிவாக இங்கே இத்தனை பேர் முன்னாடி என்னோட அபிப்பிராயத்தை எடுத்து வைக்க முடியுது, இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு.
ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஷீஸ் கமிங் ஃப்ரம் அண்ட் ஷீஸ் காட் அ வேலிட் பாயிண்ட். என்னோட பசங்களாம் வந்து படிக்கணும், டிகிரி வாங்கணும், டிகிரி வாங்கணும்னா, பட் ஐ ஆல்சோ வாண்ட் தெம் டு பி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், ரைட்? அண்ட் ஜோவிகா இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஸோ ஹாப்பி வித் ஜோவிகா. அண்ட் இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து திமிரா பேசலை, அகம்பாவமாக பேசலை, மரியாதை குறைவாக அந்த பொண்ணு பேசவே இல்லை, ரைட்? இது எஸ்கலேட் ஆகிட்டே போகுது. ஓகே, இதுக்கு இடையில வந்து எல்லாரும் வந்து சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க, மாயா விசில் அடிக்கிறாங்க, அவங்கள வந்து இன்னும் வந்து யூ கெட் ஹர் ரைல்ட் அப் மோர், ரைட்? பட் ஷீ டசன்ட் ரியாக்ட். நான் சொல்ல வந்ததை மட்டும் நான் சொல்கிறேன்ற அந்த பொண்ணு தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, அண்ட் பவா வராரு. இது நான் வந்து இது ஆமோதிக்கிறேன். காமராஜர்லேருந்து கமல் வரைக்கும், நோ, ஐ எம் டன் வித் திஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் காமராஜர் டு கமல், ரைட்? பவா வந்து கமல்ஜியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் டோன்ட் கீப் த்ரோயிங் ஹிஸ் நேம். ஒரு கதை சொன்னாலும் கமலோட கதை, யூனோ. ஜோவிகா இஸ் வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு விசித்ரா. வெயிட், ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ். You see, we all react to what we see on television. I think it's about time we respond to it and not react, right? So I'll tell you why. Okay, இப்போ அவங்க அடிச்சுக்கிறாங்கங்க, 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு ஒரே மெத்தடில் படிச்சுட்டு கதை பேசிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்னா இவங்க இப்படி வித்தியாசமாக, இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இவங்க இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன படிப்பினே இருக்குது, அதுதான் விஷயம். இவங்க இப்படி கெட்டவங்க அப்படின்னு முத்திரை குத்துறதுக்காக நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது. இவங்க டோன்ட் புட் தம் இன் பாக்ஸஸ், யூனோ. வி ஆர் கோயிங் டு ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் அண்ட் அனலைஸ் த சிச்சுவேஷன் அண்ட் சே தட் ஹவு இஸ் தட் அப்ளிகபிள் டு மை லைஃப் அண்ட் ஹவு குட் ஐ ஹவ் ரியாக்டட் இஃப் ஐ ஹேட் சோசன் திஸ். why is this right, why is this wrong? அதுதான் விஷயம், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவா வராரு, நான் இதுதான் வில்லேஜஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் படிப்பு தேவையில்லைன்னு. நான் லுக், when we talk about an education again, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படிப்புன்றது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் புக்ஸ். எஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் புக்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ். அதே நேரத்தில் வந்து இட்ஸ் அ சோஷியலைசிங் யூனிட். உங்கள் வயசில் இருக்க மற்ற பசங்களோட நீங்கள் பழகிறதுக்கும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்ட்ராட்டாலேருந்து வந்திருப்பாங்க, ரைட்? மிடில் கிளாஸ் இருக்கலாம், லோவர் மிடில் கிளாஸ் இருக்கலாம், அப்பர் கிளாஸ் இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க எல்லாருக்குமே பேதம் இருக்கக்கூடாதுன்னு தான் யூனிஃபார்மாக போட்டு அனுப்புகிறாங்க, ரைட்? அண்ட் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, படித்தவர்கள் என்ன சொல்கிறாங்க. அண்ட் நிறைய நேரங்களில் நிறைய ஆசிரியர்கள் வந்து என்னோடய வேலையை பார்த்தா போதும்னு இருக்கிற ஆசிரியர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் உன்னோட அறிவை தூண்டக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, ரைட்? ஸோ இந்த எஜுகேஷன்றது வந்து ஒரு வி டோன்ட் வாண்ட் டு சென்ட் அவுட் த ராங் மெசேஜ் இன் திஸ் ப்ரோக்ராம். அந்த பொண்ணும் அது தெளிவாக சொல்கிறா, ஜோவிகா. படிப்பு வரவங்கள படிக்க சொல்லுங்க, அதை நான் வேண்டான்னு சொல்ல. படிப்பு முக்கியம், நான் ஒத்துக்கிறேன். படிப்பு வராதவங்கள நீ படிச்சு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க மைத்து கொள்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அது பண்ணக்கூடாதுன்றது தான் அவன் சொல்கிறான். ஐ அக்ரி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்னோட குழந்தை தான் எனக்கு முக்கியங்க. படிக்குதோ படிக்கலையோ எனக்கு வந்து அந்த குழந்தை தான் முக்கியம். படிக்க முடிஞ்சதா படிக்க வைப்பேன். So you get what I'm saying? It's a gray area. We must stop looking in the binary, black or white. அது கிடையாதுங்க. இதுக்கு இடையில this lot of gray areas. ஒன்று படிப்பு தான் முக்கியம், படிப்பு முக்கியம் இல்லை, அப்படி கிடையாதுங்க. ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ் தி சிச்சுவேஷன். ஸோ ஜோவிகா வந்து நான் ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூவில் ஐ திங்க் இந்தியா கிளட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அந்த பொண்ணு படிப்பு நிறுத்துறதுக்கு வனிதா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்லை ஜோவிகா இன்னும் ஒரு வருஷம் படித்து முடிச்சுட்டு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணை படிப்பை நிறுத்தும் போது அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டு, என் பொண்ணு எவ்வளோ வேதனைப்படுறா, என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியன்ற ஒரு நிலைமையில வந்து அவங்க முடிவெடுத்துருக்காங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங், யூ நோ, ஐ டோன்ட் நோ. அவங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ண பிறகு தான் அந்த பொண்ணு படிப்பு விட்டுருப்பா. அட் தி எண்ட் ஆஃப் த டே it is not only one way to, நம்ம இந்த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் as well நீங்கள் பார்த்தீங்கன்னா a lot of it is western education, right? western style of education. நிறைய நேரங்களில் நம்ம ஆங்கிலத்தில் தான் படிக்கிறோம். ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு துரத்தணுமே தவிர அவங்கள வந்து நம்ம மைண்ட்லேருந்து துரத்தவே இல்லை. ஆதி காலத்துல எல்லாம் படிப்பு எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, வேர்ட் ஆஃப் மவுத், ரைட்? காலம் மாறிக்கிட்டே இருக்குது. புத்தகத்தில் எழுதணும். எனக்கு தெரியும் யுகேந்திரன் சொல்வார், இந்தியாவில் வந்து நோட்டு புக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா, நீங்கள் நோட்ஸ் எழுதியிருக்கேன்னு கரெக்டாக பார்க்குறதுக்கு அம்மாலாம் உட்காந்து எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு. அது கரெக்டாக எழுதியிருக்கேன்னு வந்து டீச்சர் பார்ப்பாங்கன்னு. ஸோ இட் டிஃபீட்ஸ் த பர்பஸ் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ கிளாஸ் ரூம் கூட வர தேவையில்லை. ஹைப்ரிட் கிளாஸஸ் நடக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. ஸோ ஜஸ்ட் கிவ் எ மோமெண்ட், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் தட். ஸோ சொசைட்டி மாறிக்கிட்டே இருக்குது. படிப்புன்றது வந்து நம்ம அடிப்படையில் வந்து நம்ம வந்து நல்ல மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு வழி. இது வந்து இட்ஸ் அ ஃபார்முலேட்டட் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஃபார்மேட், அவ்வளோதான். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் போத் ஆஃப் தம் ஆர் கமிங். தேர்ஸ் நோ ரைட் அண்ட் தேர்ஸ் நோ ராங். போத் ஆஃப் தம் ஆர் கரெக்ட். ஐ திங்க் ஸோ டூ அப்படின்னு வந்து ஹனிபி சொல்கிறாங்க. தேங்க்யூ. நோ, வி டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் பீப்புள் அண்ட் பாக்ஸ் தம் அண்ட் புட் அ லேபிள் ஆன் தம். ஸோ ஐல் கம் பேக் டு யுவர் கமெண்ட்ஸ். இஃப் த பேட்டரி டைஸ் தென் ஐ வில்
respond to your comments in the next 1 hour. இன்னும் 1 hour நான் லைஃப்பில் இருப்பேன். இன்னைக்கு லேட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இன்னைக்கு தர்ஷன் என்னோட கடைசி பையனுக்கு 10 வயசு பிறந்த நாள். So we are also going to be having a little celebration. அதுக்காக so I'm kind of trying to get this done and spend more time with him, but it has been a challenge for me today. Now, so பவா வராரு, வில்லேஜ்லலாம் போய் சொல்கிறாரா படிப்புலாம் தேவையில்லைன்னு. இங்கே பாருங்கள், இப்போ படிப்புன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா யூஆர் ப்ரிவிலேஜ்ட். இல்லாத பட்சத்தில் புக்கு படிங்கன்னு சொல்கிறாங்களே. கமல்ஹாசன் வந்து இப்போ வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் படித்து புத்தக பரிந்துரை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு வகை நாலேஜ் தானுங்களேன். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு படிப்பு வந்து இந்த மாதிரி. அண்ட் நவ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் அதர் வேஸ். இப்போ வந்து எஜுகேஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருது. நான் கூட வந்து இடையில பேசிகிட்டு இருந்தேன். I was talking to my friend, if at all Darshan is going to come to India, he's going to be very stressed about the education system here அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. பிள்ளைங்களை அவங்க குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ண விடணும் அப்படின்றது என்னோட விஷயம். ஸோ தர்ஷனோட ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. I've always wanted to start a school. When I start a school, I will teach values. I will tell children to enjoy their childhood, and I want to make sure that they thrive within what is. இப்பயே இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு 1008 விஷயம் போட்டு நம்ம திரிக்கிறோங்க. we are trying to make sure the child has got a future. அந்த ஃபியூச்சர் வேணுன்றதுக்காக இப்போ உள்ள ப்ரெசென்ட்டை வந்து கெடுத்துட்டு இருக்கோன்றது சில நேரங்களில் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் பவா அப்படி சொல்கிறது எனக்கு ஏற்புடையதில்லை. அகெயின் ஐ ஃபீல் தட் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீச் பண்ணுறாரு. he doesn't follow it, ரைட்? என்னால் மாற முடியாது, நான் இதுதான் என்னோட இயல்பு அப்படின்ற போது நீங்கள் எப்படி ஒரு வில்லேஜில் போய் நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்கள் மாறுன்னு சொல்வீங்க? உங்களால் மாற முடியாதுன்னா ஏன் மற்றவங்க மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ பவா மேலே வந்து அவருக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி கொடுத்து அவருக்கு வந்து கதை சொல்லு அப்படின்னு ஜஸ்ட் பிகாஸ் இஸ் கமல்ஜியோட ஃப்ரெண்டுன்றதுனால ஐ ஃபெல் இட் வாஸ் ரியலி அன்ஃபேர், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ இதுக்கு இடையில வந்து இங்கே வந்து இடையில யுகேந்திரன் குறுக்க வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு கையை தான் தூக்குனா அவளை நீங்கள் அடக்குனது சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ விசித்ரா இஸ் நவ் கெட்டிங் மோர் எங்க்ரி வித் யுகேந்திரன். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. விசித்ராக்கு வந்து பொட்டேட்டோ சாப்பாடு, பூரி உருளைக்கிழங்குல இன்னும் உருளைக்கிழங்குலாம் முடிச்சிட்டிங்க, அவங்க தானே சமைச்சாங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் எடுத்து வைக்கலையேன்னு அந்த தோழிக்காக சண்டை போட்ட யுகேந்திரன் தான் இப்போ இங்கே வந்து நீ செய்கிறது தவறுன்னு எடுத்து கேட்குற யுகேந்திரனாக மாறுறாரு. ஆனால் விசித்ராவால் இப்போது அந்த நேரத்தில் அவங்களால வந்து she can't take it. என்னை சுற்றி இருக்கவங்க என்னை சார்ந்திருந்தவங்க, என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே என்னை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க அந்த மூமெண்ட்டில், ரைட்? அங்கே வந்து ஐஷு ஜம்ப்ஸ் இன். ஹெட்ஸ் ஆஃப் டு ஐஷு. சரியான கேள்வி கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்னு ஜோவிகா கிட்ட கேட்குறான், நீ இது என்னோட பவுண்ட்ரி, இதுக்குள்ளே இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, நீ வந்து தெளிவாக சொல்லிட்டியா? அப்படி தெளிவாக சொல்லி அவங்க அதை பற்றி திரும்ப பேசுனாங்கன்னா அது தவறு. இப்போ வந்து ஜோவிகா வந்து சொல்கிறேன், ஆமாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. யுகியா சொல்கிறாரு, ஆமாம் நான் கூட வந்து படிப்பை பற்றி பேசினேன் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு வந்து இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறது வந்து இதை பற்றி பேசாதீங்கன்னு ஆர்டிகுலேட் பண்ண தேவையில்லை. இந்த டாபிக் வேண்டாமே, வேறு டாபிக் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரியணும். எஸ், ஷி இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அபவுட் திஸ் டாபிக், லெட்ஸ் லீவ் இட். அப்படியே நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசலாம், ரைட்? ஸோ அது நடக்குது. அந்த பொண்ணு ஐஷு வந்து தைரியமாக கேட்குறா. அத்தனை பேரும் வந்து ஜோவிகா பின்னாடி நின்று பேசும்போது இங்கே I want to talk about ஜோவிகா, ரைட்? So Jovika comes and at one point she gets really emotional. என்ன நடக்குதுன்னா, ஸோ now விசித்ரா வந்து ஐஷுவோட சப்போர்ட் வந்துருச்சா, அவங்க உடனே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, now she goes up one notch, right? இதெல்லாம் மனித இயல்பு. இதெல்லாம் நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி நமக்கு அமையறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு, ரைட்? கட்டுப்படுத்த முடிஞ்சவர்கள் கட்டுப்படுத்திப்பாங்க, முடியாதவர்கள் அஃப்கோர்ஸ் விசித்ரா மாதிரி யூ டென் டு ஃப்ளேர் அப். வாட் விசித்ரா டஸ் நெக்ஸ்ட், எனக்கு வந்து அதில் 100% ஒப்புதலே கிடையாது. ஐ திங்க் இட் வாஸ் ரியலி ராங் ஆஃப் ஹர் டு பிலிட்டில் ஜோவிகா. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன உனக்கு என்ன படிப்பு தேவையில்லை நீ சொல்றியே, உனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமாடி அப்படின்னு கத்துவாங்க. ஸோ அந்த குரலை உயர்த்தி பேசுறது, நான் யூ பிலிட்டிலிங் தி கேர்ள். இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து அமைதியாக அவளோட பாயிண்டை எடுத்து வச்சவ, ஷி கெட்ஸ் இமோஷனல் தேர், ரைட்? அண்ட் அவள் வந்து ஷி கெட்ஸ் ரைல்ட் அப். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாயாவும் ஐயோ விசில் அடிக்கிறது, கையை தட்டுறது அண்ட் ஆல் ஆஃப் தட்ஸ் ஹேப்பனிங், ரைட்? அண்ட் இதை வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப இமோஷனல் ஆகிறான் அப்படின்றது தெரிஞ்சோடனே யுகி வந்து சொல்வார், யுகேந்திரன் சொல்வார், விசித்ரா நீங்கள் வந்து விடுங்கன்ற மாதிரி விசித்ரா வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. உடனே விசித்ரா என்ன சொல்லுவாங்க, நான் என்ன நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெளியே போங்க. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுவாங்க, நான் ஐ நீட் டு யூஸ், ஷி நீட்ஸ் டு டேக் அ பிரீதர், ரைட்? ஷி நீட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன். ஐ ஆல்வேஸ் டெல் ஈவன் மை சில்ட்ரன், if it's such a difficult situation, remove yourself from the situation. You'll be able to think better, right?
I will do that too. I will walk out. என்னால் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல, and I have to think clearly, I'll walk out. ஒரு 10 நிமிஷம் போய் நல்லா யோசிச்சுட்டு and then I'll come back, right? அந்த பொண்ணு அதை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து விடாமல் பண்ணும்போது நீங்கள் என்ன அவளை காம்ப்ரமைஸ் பண்ணணும், நீங்கள் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்னு யுகேந்திரன்ட்ட சொல்கிறாங்க. ரூட்லி ஷி டெல்ஸ் இட். And again, I want to say that அந்த பொண்ணு வந்து she comes back and she starts putting her points across again, right? இந்த இடத்துல வந்து பவா வராரு. ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் மேலே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் எல்லாருமே ஒன்று கூடி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஜம்ப் ஆன் தி பேண்ட் வேகன். ஓ ஷீ இஸ் பாப்புலர், லெட் அஸ் ஆல் பி தேர் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து பவா சொல்கிறார், இந்த பொண்ணு என்னம்மா பேசுகிறான்னு சொல்லி கை கொடுப்பார். கை கொடுமா நீ. திஸ் இஸ் வேர் ஜோவிகா earns more of my respect. அந்த பொண்ணு என்னம்மா செய்வா, அந்த கையை பார்த்து இப்படின்னுவா, இப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிப்பா. No, I don't want you to come and tell me she's not there for his acknowledgement. இல்லை, I don't need your acknowledgement. நான் என் மனசில் இருக்கிறத நான் அவள் கேட்பாங்க. நான் யாரோடையாவது மனசை புண்படுத்தி பேசுகிறேன்னா, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையாவது ரூடாக நடந்திருக்கிறேன்னா, நான் எம்பத்தி காட்டலையா அப்படின்னு லிஸ்ட்டு போடுவாங்க. And I'm like, oh my God, that's such clear thoughts and clear way of articulating what she wants and what she's saying, right? இங்கே தான் வந்து ஜோவிகாக்கும் விசித்ராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஷி இமோஷனலாக ஆயிடுறாங்க விசித்ரா, அண்ட் ஷீ ஸ்டார்ட்ஸ் டு அட்டாக் அ பர்சனலி. உனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு. சரி, இந்த தமிழ் எழுதி படிக்க தெரியுறது இஸ் செப்பரேட் டாபிக் ஆல் டுகெதர். ஈவன் யுகேந்திரன் வந்து ஹிந்தி தான் எடுத்தார் செகண்ட் லாங்குவேஜ். தமிழ் வந்து என்னை கல்யாணம் பண்ண பிறகு தான் வந்து தமிழ் எழுத படிக்கவே கற்றுக்கிட்டாரு. தமிழ் பாடல்கள்லாம் வந்து ஹிந்தியில் எழுதி எடுத்துகிட்டு போவார் நோட் புக்கில். அதுக்கப்புறம் நான் தமிழில் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அது வந்து பாலிடிக்ஸ். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஃபார் இட்ஸ் another topic for another day, right? We'll stop at that. பட் இங்கே வந்து இந்த பொண்ணு வந்து ஃப்ளஸ்டட் ஆகுறான். when she gets flustered, right? even Vichitra realizes that. Okay, calm அப்படின்னுவாங்க. You see, nobody is 100% good, nobody is 100% bad. அப்படி பேசின விசித்ரா கூட அந்த நேரத்தில் okay, calm down. She sees this girl, ஐயோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃப்ளஸ்டட் ஆகுறாள் அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ணுறாங்க. யுகி ஆல்சோ ஃபீல்ஸ் அண்ட் ஷி கோஸ் அவுட், ரைட்? அதோட அந்த பெல் அடிக்கிறாங்களோ ஒரு பஸ்ஸர் ஏதோ போடுறாங்க, முடிஞ்சது. ஓகே, கட் பண்ணால் வெளியில் வந்து யுகி கோஸ் அண்ட் கிவ்ஸ் ஜோவிகா ஹக். ஓகே, நீ காம் டவுன் பண்ணுன்னு சொல்லி ஹக் பண்ணி, உங்கள் அம்மா சொன்னால் உள்ள அவளை பார்த்துக்க யுகி அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினான்னு சொல்லி அவளை கட்டி பிடிப்பார், ரைட்? கட்டி பிடிக்கும்போது மாயா பக்கத்தில் இருந்து ஒரு அமேசிங் ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லுவாங்க that sums up all about ஜோவிகா. And what she says is this. I don't know how many people remember this or heard it. ஜோவிகா அந்த மாயா சொல்வா, அவளை யாரும் பார்த்துக்க தேவையில்லை, அவளே பார்த்துப்பான்னு. அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குங்க. If my children can stand up for their rights like that, heads off. I told my children, நீங்கள் ப்ரோக்ராமை பார்க்காட்டினாலும் ஜோவிகா பேசின அந்த brief moment, அந்த whatever the argument was, 10 minutes, 20 minutes, you all have to watch அப்படின்னு. So I was explaining that to my children and I said, this is what is. They were so impressed with her and I am equally impressed with Jovika. Now, Jovika பேசியாச்சு. I'm very proud of her. If Jovika comes out and sees this, I'm going to say, salute to you girl, I love you so much, I'm so proud of you. இது வந்து based on நேற்றோட ரிவ்யூ. ஓகே, now ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விசித்ரா வந்து அழுதுட்டு இருக்காங்க, ரவீனா கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஐஷு காம்ஸ் அண்ட் பிளேகேட்ஸ். நான் see the role reversal. ஒரு கட்டத்தில் ஐஷு அழுதுட்டு இருந்தாங்க, விசித்ரா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே விசித்ரா அழுதுட்டு இருக்காங்க, ஐஷு ஆறுதல் கொடுக்குறாங்க. இதுதான் உலகம், இதுதான் நியதி, இதுதான் வந்து திஸ் இஸ் லைஃப். இன்னைக்கு நமக்கு யார் இருக்காங்களோ நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. நாளைக்கு வந்து இந்த சிறு துரும்பு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்லங்க, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன குழந்தை பார்த்து இது என்ன குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அது வந்து உங்களுக்கு டாக்டராக இருக்கலாம், உங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் ஒரு டிசீஸ் இருக்குது, யூ நீட் இம்மீடியட் ஆப்ரேஷனாக அந்த குழந்தை தான் ஆப்ரேட் பண்ண ஒரு நிலைமைக்கு கூட வரலாம் ஆன் யூ. ஸோ சிறு திரும்பும் பல்குத்தம் உதவும், ரைட்? ஸோ யாரையும் துட்சன்னு தள்ளி வைக்க வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்குது படிக்கிறதுக்கு. ஒரு குழந்தை வந்து நாட்டியாக இருக்குன்னா கூட அந்த குழந்தைகிட்டேருந்து கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கலாம். ஸோ oh my God, I was very, very impressed. Now, so Aishu, I'm so impressed with Aishu as well. Now, Vichitra வந்து நான் சொன்னது வந்து she's hit the pinnacle and then she's now dropped. So it is going to be extremely difficult for her. அது சுதாரிச்சுட்டு அவங்க வெளியில் வரணும் பாருங்க. And அவங்க செஞ்சது வந்து okay, my battery is going to die. If it dies, I'm just quickly sum up, right? So if Vichitra is not able to come out, I totally understand as well, because அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 18 பேர் எங்கேயும் எதுவும் போக முடியாது, யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்க முடியாது, எல்லாரும் கார்னர் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் கட் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆறுதல் சொல்கிறாங்க, பசங்களை வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இது வந்து கேம் தான், இது என்ன
see how the younger generation are able to compartmentalize, right? They say that, okay, இதுதான் கேம், இதுனா இது. அப்போ அந்த ரவீனா சொல்வா 100 நாள். அப்போ யுகேந்திரனும் சொல்வார், இது இல்லைங்க, இது இந்த பாசெல்லாம் காட்டுற கேம் கிடையாது, அது கிடையாதுங்க, இது கேம். அப்போ விசித்திர சொன்னாங்க, அந்த மாதிரி எனக்கு கேம் விளையாட தெரியாதுன்னு. பட் ரவீனா சொல்கிறேன், இது 100 நாள்மா, இந்த 100 நாள் தாண்டின பிறகு நம்ம வந்து பாசமாக வெளியில் இருந்துக்கலாம், ஆனால் இது தானே. அப்போ யுகேந்திரன் சொல்வார், இங்கே பாருங்க, நான் நிக்சனை தம்பின்னு கூப்பிட்றேன், பட் இஃப் ஐ ஹேட் டு vote him out, I will vote him out. அந்த பையனை when he wants to take me out, he will take me out அப்படின்னு. ஸோ இந்த கேம்ன்றது வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். இட்ஸ் அ மைண்ட் கேம். So where people, especially the women, fall through the cracks, the older generation women, the more mature, instead of saying older, wrong word to use, என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த பாசம், பசங்க அந்த உரிமை எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து. ஸோ மம்மி விச்சு டு மேட்ரன் விச்சுக்கு இடையில இருக்கிற அந்த டென்ஷன், தட்ஸ் வாட் யூ பின் சீயிங், ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டென்ட் கிடச்சிருச்சுன்னு விஜய் டிவி கிரியேட்டிவ் டீம், எண்டமோல் அண்ட் விஜய் டிவியோட கிரியேட்டிவ் டீம் என்ஜாய்ஸ் இட். வாவ், so much of content, yay, everybody come, let's celebrate சொல்லி ஒரு பாட்டு போடுறாங்க inside the big boss house, and எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, and all of that happens, right? கட் பண்ண இன்னொரு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் அண்ட் விச்சு வெளியில் உட்காந்து பேசுகிறாங்க. பிரதீப் சிங், நான் வின் பண்ண போகிறேன், நீ வின் பண்ணால் இந்த 50 லட்சத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், G2 வந்து ஒரு பிளாட் ஆஃப் லேண்ட் கொடுக்குறாங்க, 40 லட்சம் கொடுத்து நான் ஒரு வீடு கட்டிட்டு 10 லட்சத்தை சித்திட்டு கொடுத்துருவேன், நான் வந்து ஃப்ரீயாக கிளம்பிடுவேன் என்னோட ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஐம் வெரி பேஷனேட் அபவுட் மை ஆர்ட் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து இவங்க சொல்கிறாங்க, என்ன நீ உனக்குன்னு ஒன்றும் எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தேவையில்லைங்க, ஏன்னா என்னோட சித்தி தானே என்னை பார்த்துக்கிட்டாங்க. அகெயின் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கட் பிரதீப் சம் ஸ்லாக், ரைட்? அவங்களோட அம்மா வந்து உயிரோடு எரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஐம் நாட் டூ ஷூர் அபவுட் இட். எரிச்சதே அவங்க அப்பா தான், அதுக்கப்புறம் அப்பாவும் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலேருந்து வளர்ந்து வந்த அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு வந்து we must cut him some slack. We all have had privileged lives. அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆறுதலாக இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ட்ராமடைசிங் ஈவெண்ட்லேருந்து வந்த அந்த பையனுக்கு I think we just have to be a little bit more, show a little bit more empathy, a little bit more kindness, and let's see how it goes. Yes, sometimes அவர் வந்து பேசுறது சரியில்லாமல் இருக்குது, பட் அவர் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் I don't think is malicious at all, right? ஸோ அது நடக்குது. அண்ட் இதுதான் என்னுடைய ரிவ்யூ ஃபார் டுடே. I've spoken for 42 minutes. ப்ரோக்ராமோட லென்த் அளவுக்கு நான் பேசியிருக்கேன். சாரி that it took so long. எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்க. Thank you so much. The gem Aisha, 20 years old, high school, emotional. Okay. Hi ma'am, I like your validating Jovika's behavior, which is okay. இந்த disrespectfulன்றது வந்து அவங்க வந்து பொதுவாக நீன்றது வந்து விசித்ரா பார்த்து சொல்லலைங்க. Go and watch it again. அவங்க வந்து உனக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லை, நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி அந்த ஜெனரலைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வந்து I don't think she meant it as disrespectful. அப்படியே வந்து ஜோவிகா வந்து பேச வராங்க, விசித்ரா refuses to talk to her. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா 10 நாளில் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தான் இங்கே வந்து அடிச்சுக்கோ, இவங்க சரியா அவங்க சரியான்னு. there's no right, there's no wrong. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இவங்க செஞ்சது சரின்னு சொல்லுவாங்க, இவங்க ஜோவிகா பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அவங்க சொன்னது சரின்னு. இப்போதைக்கு இந்த அவங்க காட்டப்பட்ட நிகழ்ச்சியை வச்சு பார்க்கும்போது ஜோவிகா பண்ணது தப்பே இல்லைன்றது எனக்கு தோணுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்படுறேன், ஆஃப்கோர்ஸ் எஜுகேஷன் ஐ ஃபீல் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஆனால் அந்த எஜுகேஷன் வந்து உங்களோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்போது எஸ், லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இட். தேர் மெனி அவென்யூஸ். சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து டிகிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்டா பாருங்க, எல்லாருமே வந்து லாயரும் ஆகிட்டா அப்போ கம்பவுண்டர் வேலை யார் பாப்பா அப்படின்னு அந்த நிலைமை சிங்கப்பூரில் வந்துச்சு. ஸோ தென் they started promoting ஐடி அண்ட் பாலிடெக்னிக்ஸ், இந்த படிப்புக்கு வந்து இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வாழ்க்கையில் நம்ம படிச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த நிகழ்ச்சி ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். நமக்கு வந்து இதுலேருந்து லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் அண்ட் சி, ஓகே இது நான் இப்படி பிஹேவ் பண்ணியிருந்தேன்னா how would I have handled it better. அதுதான் விஷயம், ரைட்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நேத்தோட நிகழ்ச்சியோட the protagonist is Jovika, and I'm proud of Jovika, and yeah, so that's what I want to say, and I'm very very proud of the girls in the Big Boss house. செமையாக விளையாடுறாங்க, செமையாக ஆர்டிகுலேட் பண்ணுறாங்க அவங்க தாட்ஸை, and I'm very very proud of the girls in the house, right? Thank you very much for tuning in and staying with me at this hour. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.